சேனலை வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த முறை கட்சிக்காக பார்ட்டிக்காக வந்தேன். அதுக்கு முன்னாடி அம்மாக்காக பண்ணேன். ஸோ அது எனக்கு வேற மாதிரி இருக்கு, எனக்கு புதுசா இருக்கு. ஆனா இந்த முறை வந்து நான் ஏன் வந்தேன், ஒரு முக்கியமான காரணம் நான் அம்மா கிட்ட கூட சொல்லல. எனக்கு நான் கேட்டாங்க நான் வரேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு 2 வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரல, சரி இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து அந்த கள்ளக்குறிச்சியில நடந்தது வந்து அந்த வீடியோ அதை பார்த்துட்டு சும்மா நல்லா உட்கார முடியல, அவ்வளவு மன கஷ்டமா இருந்தது. ஏன் சும்மா இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, அங்க எதுவும் பண்ண முடியல. சரி இங்கேயாவது ஒரு 4 பேர்கிட்ட அதை பத்தி சொல்லி ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து இப்போ இங்க பார்த்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. மக்கள் வந்து ஆசையா சொல்றாங்க, எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்தா நீங்க பண்ணுங்க அப்படின்னு உரிமையா கேட்கறாங்க. கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு நல்ல கட்சியை பத்தி சொல்றதை விட இந்த கேண்டிடேட், அதாவது ஒரு சி அன்புமணி அவர்களை பத்தி எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. குடும்பமே வந்து இந்த அசம்பிளிக்கு நிறைய செஞ்சிருக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய பண்ணிருக்கு அவங்க சொல்றாங்க. எனக்கு அது இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். கண்டிப்பா ஒரு நல்லது செய்வாரு, வாய்ப்பு மக்கள் கண்டிப்பா கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கு? லைக் அதாவது யங்ஸ்டர் வந்து பார்ட்டிஸ் அவங்க வந்து ஒரு சீனியாரிட்டி லெவல்ல அவங்க வேற விதமான கேம்பெயினிங் பண்ணியிருப்பாங்க. லைக் யங்ஸ்டரா நீங்க போகும்போது மக்கள் கிட்ட நீங்க என்ன மாதிரியான வாக்குகள் சேகரிக்கீங்க? அவங்க என்னென்ன முறைகள் உங்ககிட்ட சொல்றாங்க? நாங்க போறப்ப நான் வந்து யாரையும் இவங்க பண்ணிட்டாங்க அந்த கட்சி அப்படின்ட்டு நான் போய் கேட்கறது. நாங்க வந்தோம்னா இந்த கட்சி என்ன பண்ணிருக்கு, அன்புமணி அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததா இருக்கட்டும், பப்ளிக் ஸ்மோக்கிங் அதை பேன் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாமே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல விஷயத்த சொல்லிதான் நாங்க வாக்கு கேட்கிறோம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால அவங்க வந்து நீங்க நல்லா நாங்க வந்து இன்னொரு விஷயம் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கல, அவங்க வாக்கு செலுத்தலைன்னா கூட ரொம்ப மரியாதையா வாங்கிக்கிறாங்க, நோட்டீஸ் வாங்கிக்கிறாங்க, நாங்க போடுறோம்னு சொல்றாங்க, சிரிச்சாவது அனுப்புவாங்க. யாரும் முகத்துல அரைஞ்ச மாதிரிலாம் யாரும் வந்து நாங்க திட்டுறது இல்லை. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இவங்களோட போறதுனால இவங்க இன்னும் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் எனக்கு வந்து இவ்வளவு இருக்க போல இந்த தொகுதியில பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம். உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது? லைக் ஃபாதர் ஒரு கிராண்ட் ஃபாதரா இருக்கட்டும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நீங்க வரதுக்கு அவங்க ஏதாவது லைக் வந்து போங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல வந்ததுக்கப்புறம் அவங்க உங்களுடைய கேம்பெயின் ஸ்டைல் பார்த்து என்ன சொல்லிருக்காங்க? அப்பா வந்து நான் வந்து ஒரு தர்மபுரிக்கு போனது வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா, அவங்களுக்கு டென்ஷனா இருப்பாங்களோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது சரி நம்ம எதாவது சொல்லலாம்னு தான் போனேன். சரி சும்மா இருக்கிறது நம்ம போய் நம்மளால ஒரு 10 ஓட்டுமா வந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம கேம்பெயின் பண்ணோம். அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களால எல்லா ஊருக்கும் போக முடியல, நாள் குறைவா இருக்கு. அந்த 2 ஊருக்குலாம் வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போறப்போ சரி நம்ம பேசுவோமே, அம்மாவால வர முடியல, அது அந்த அது பெரிய குறை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை பண்ணோம். அது யாரும் நீங்க பண்ணுங்கன்னா சொல்லல. எங்க அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டார், நீங்க என்னெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாப்பிட்டு எனக்கு உண்மை சொல்லுங்க, நாங்களே எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி. நாங்க கோயிங் ஃபார்வர்ட் உங்களையும் வந்து நம்ம தேர்தல் களத்திலேயே வந்து பார்க்கலாமா? நீங்க தான் ஐடியா இருக்கா பாலிடிக்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா என்டர் ஆகிறதுக்கு ஐடியா இப்போதைக்கு இல்லை. நான் இப்போ எனக்கு கட்சிக்கு என்ன பண்ண முடியும் அங்க பண்ணிட்டு அப்புறம் இங்க பண்ணலன்னா அது என்ன வெறும் அம்மாக்காக தான் பண்ணேன்னு இருக்கக்கூடாது. நிஜமாவே நான் அம்மாக்காகவும் பண்ணேன், கட்சி எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களை விட அதிகமா உழைக்கிறது இங்க தொண்டர்கள். அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க அதுல ஒரு 10% நம்ம போட முடியாது. அதனால நான் இன்னைக்கு இங்க வந்து